உங்களுக்கும் ஒற்றை தலைவர், ரெட்டை தலைவலி, பிடரி வலி, காது எரிச்சல், காது கொய்யின்னு சவுண்ட் ஆகுது, கீயின்னு சவுண்ட் ஆகுது, காது சீல் வடிது, அதனால காது ஓட்டை, காது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, எதுவா இருந்தாலும் சரிங்க, இந்த மருந்து அற்புதமா வேலை செய்யணும்னு சொல்றாரு. இது பாரம்பரிய கொடுத்துட்டு வர மருந்துகள். முக்கியமா இந்த தோள்பட்டை வலி, பிடரி வலி, இங்க ஆமா முகுளம், இங்க கழுத்துல வரக்கூடிய வலிகளுக்கு அவ்வளவு பிரமாதமா வேலை செய்யும். உணவு மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மாதிரி கூறிய வெங்கடேசையா இருக்காரு. வெர்டிகோ பிரச்சனைக்கு அற்புதமான மருந்து இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன மருந்துன்றதை இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நிறைய பேருக்கு இந்த வெர்டிகோ சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. தலைவலி சார்ந்த பிரச்சனைகள், காது இறைச்சல், காது குடைச்சல், ஒற்றை தலைவலி, ரெட்டை தலைவலி, மூக்குல தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கிறது, ரொம்ப பெயினா இருக்கிறது, உடம்பெல்லாம் பெயினா இருக்குது, பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, எப்படி அதை பயன்படுத்தணும்? நம்ம முன்னமே நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். வெர்டிகோக்கு சூரணம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அது கூட இன்னும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்காக இந்த தைலத்தை அறிமுகப்படுத்துறோம். இந்த தைலத்தினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, வெர்டிகோக்கு மட்டும் இல்ல, வெர்டிகோனால வரக்கூடிய இந்த பிடரி வலி, தோள்பட்டை வலி, வலிகளுக்கும் அனைத்து வலிகளுக்கும் தடவலாம். முக்கியமா இதோட பெனிஃபிட் என்ன, வெர்டிகோங்கிறது எதனாலன்னா சிர நோய் தான். அது தலையில அந்த காதுக்குள்ள வர்ற பிரச்சனைனால அந்த வெர்டிகோ ப்ராப்ளம் வரும். அந்த அரைக்கோள கிண்ணங்கள் மிதக்கிறது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதுக்கு இந்த டிராப்ஸ் காதுல டெய்லி இரவுல ஒரு 2 சொட்டு இல்லை அதிகபட்சம் 4 சொட்டு விட்டுட்டு வந்தா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த இன்பேலன்ஸு, அப்புறம் காது கேளாமை, சீழ் வர்றது, நீர் வர்றது, காது இறைச்சல், காது வலி, காது குத்தல், அனைத்து வலி காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஒரு தைலம் போதும். அடிஷ்னலா வெர்டிகோக்கும் இதை பயன்படுத்தலாம். இது கூட உடல் வலிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதாவது முக்கியமா இந்த தோள்பட்டை வலி, பிடரி வலி, ஆமா முகுளம், இங்க கழுத்துல வரக்கூடிய வலிகளுக்கு அவ்வளவு பிரமாதமா வேலை செய்யும். ஐயா இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. காது பிரச்சனை உள்ளவங்க எப்படி பயன்படுத்தணும், பிடரி வலி உள்ள எப்படி பயன்படுத்தணும்னு இது சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த சூரணத்தை பத்தி சொல்லுங்க. காது பிரச்சனை இருக்கிறவங்க இத நேரடியா காதுகள்ல இரவு உறங்கும் போது அதிகபட்சம் ஒரு 4 சொட்டு விடலாம். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்ப கூடாது. அது ஒரு கழிச்சா மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சுட்டு பஞ்சை வச்சுட்டு மல்லாக்க படுத்துக்கிடலாம். இது மேலுக்கு வரும்போது கொஞ்சமா சூடு பண்ணிட்டு, சொட்டு கணக்குல தான், ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு 5 சொட்டு விட்டு தேய்க்கலாம். சூடு பண்ணிட்டு தேய்ங்க, நல்லா கேட்கும் ரிசல்ட். ஓகேங்க. இந்த சூரணம் எப்படி சாப்பிடணும்? இது காலையில இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு கிராம் அளவு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு வெந்நீர்லயோ அல்லது தேன்லயோ குழைச்சி எடுத்துக்கலாம். 2 வேளை உணவுக்கு பின்னாடி. இதெல்லாம் எடுக்கும்போது நீங்க சொன்ன அனைத்து வகையான பிரச்சனையும் சரியாகும். ஆமாங்க. ஏன் நண்பர்களே, உங்களுக்கும் ஒற்றை தலைவர், ரெட்டை தலைவலி, பிடரி வலி, அதுக்கப்புறம் காது இறைச்சல், காது கொய்யின்னு சவுண்ட் ஆகுது, கீயின்னு சவுண்ட் ஆகுது, காதுல யார் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்குது, காது இறைச்சல் இருக்குது, காது சீல் வடிது, அதனால காது ஓட்டை, காது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, எதுவா இருந்தாலும் சரிங்க, இந்த மருந்து அற்புதமா வேலை செய்யணும்னு சொல்றாரு. இது பாரம்பரிய கொடுத்துட்டு வர மருந்துகள். கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.